ஹலோ ஆல், இந்த பேஜில் என்ன வெறும் கோழி முட்டைன்னு மட்டும்தான் பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ. இவ எப்போ தைக்க ஆரம்பிச்சா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. நான் அப்படி டெய்லரெல்லாம் ஆகலை, சும்மா யூடியூப் பார்த்து மிஷின் இருக்குது அப்படின்ட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஒரு ஒயிட் சாரி. அது பழசாயிருச்சு, நீ எதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அம்மா கொடுத்துட்டாங்க. நானும் தேங்க்யூ அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு குர்த்தி ஷால் மட்டும் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி வரும்ன்ட்டு தெரில. நிறைய சொதப்பும், சிலது தான் நல்லா வரும். அந்த சிலதில் எதுவும் வருதான்ட்டு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு எந்த டிசைன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, எது எங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டேன், எதெல்லாம் எந்த பார்ட் எதெல்லாம் தேவை எது தேவையில்லை அப்படின்ட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாப் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிஷியலாக டாப்போட அப்பர் பார்ட் ஸ்டிச் டிசைட் பண்ணதுக்கப்புறமா நெக் ஸ்வீட் ஹார்ட் நெக் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வரைஞ்சேன். ஆனால் கடைசியில் ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி இல்லை, நெக் மாதிரி தான் வந்தது. தட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். பரவாயில்ல, எது என்ன, நமக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு வச்சாச்சு. அப்புறம் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவுக்கு கட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. டாப் முடிஞ்சதும் அதை அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்லீவோட எண்டில் பார்டர் கட் பண்ணி தனியாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ டாப்போட பேக் சைடில் பானைக்கு வைக்கலாம், பானைக்கு வச்சுட்டு நாட் வச்சிடலாம் அப்படின்ட்டு முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டா டாப் ஓவர். முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே கிளைமேட் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க வந்தால் பயங்கரமாக காற்றடிச்சது, சூப்பராக இருந்துச்சு. சரி மழை வரப்போகுது அப்படின்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு ஓடிட்டேன். இப்போ டாப்போட பாட்டம் பார்ட்க்கு அம்ப்ரெல்லா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு அண்ட் லைனிங் கிளாத்தும் இந்த மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அவங்க சைட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கீழே பார்டர் வச்சுட்டேன். அண்ட் இந்த டாப் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டாப்போட பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷாலில் நம்ம வெறும் கார்னர்ஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஷால் வேல்யூ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. டாப் அண்ட் ஷால் முடிஞ்ச கையோட கொஞ்சம் ஒயிட் கிளாத் மீதி இருந்தது. இது என்ன பண்ணுறது, இவ்வளோ கிளாத் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி நம்ம கிளிப்பில் போ மாதிரி பண்ணிடலாம், அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு அது பண்ண ரெடி பண்ணிட்டேன். அதுவும் சூப்பராக வந்திருந்தது. ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாமா?